மைசூரில் நல்லா சுற்றி பார்த்தீங்களான்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா சுற்றிலாம் பார்க்கலங்க. பட் நடந்து நடந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, மைசூரில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ஹனுமந்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் என்ன சாப்பிட்டு ட்ரை பண்ணோன்னா, சிக்கன் பலாவ் வித் கோலி சோடா. இந்த ஊரில் எல்லாம் புலாவை பலாவுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸான ஐட்டமே இந்த சிக்கன் பலாவ் தானா. இந்த ஹோட்டலுக்கு நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்பாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைசூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸ்க்கு வந்ததுமே எங்கள் செருப்புக்கு ஒரு டோக்கனை போட்டுட்டு செருப்பு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பேலஸ்க்குள்ளே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் கவுண்டர் நம்பர் 3 தேடுறேண்ணா. சேட்டா எத்தனை செருப்பு வெளில வரும்போது செருப்பு இருக்கணும். அப்படியே அடிச்சு பிடிச்சி வந்தாச்சு பேலஸ்க்கு. எல்லாம் என்ட்ரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பேலஸ்குள்ளே போனால் சங்கர் படம் செட்டு மாதிரி பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் அதை வாயை பொழுந்துட்டு பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஃபீல் வருது பேலஸில். அந்த ஃபீல் சிற்பங்களும் கட்டிடங்களும் எல்லாம் எனக்கு ஒரு பிரமிப்பு தாங்க கொடுத்துச்சு. அதானே இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி அந்த காலத்தில் ஈஸியாக அச்சீவ் பண்ணாங்க? மொகால் எம்பையரா? பெயிண்டிங்ஸ்லாம் வேற லெவல்.
இந்த பேலஸில் இதில் இருக்க தங்கத்தையும் வைடூரத்தையும் எல்லாத்தையும் பார்க்கும்போது இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் மைசூர் ராஜாலாம் எவ்வளோ நல்லா ஆண்டு அனுபவித்து லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துருக்காங்கன்னு தாங்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மைசூர் பேலஸ்க்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். பேலஸை நல்லா சுற்றி பார்த்ததில் எனக்கு என்ன கடைசியாக தோணுதுன்னா, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் ராஜா வீட்டு பசங்களாக தாங்க போகிறோம். இப்போ கொடுத்த செருப்பை திரும்பி வாங்க வந்திருக்காங்க. இப்போ இந்த மைசூர் பேலஸோட ஃப்ரண்ட் வியூவை பார்க்கலாம் வாங்க. கைஸ், என் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், தான் மைசூர் மால். ஸோ மதியம் சாப்பிட்ட உடனே இங்கே வந்துட்டோம். வந்து ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்தோம், மைசூர் பேலஸு. ஸோ இங்கே 200 சார்ஜ் பண்ணாங்க ஒரு ஆளுக்கு, 100 சொல்லி. அதுக்கப்புறம் லக்கேஜு, டாய்லெட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சார்ஜ் பண்ணாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணதுக்கு ஒர்த்தான இது பிளேஸுன்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் இது மாதிரிலாம் கட்ட முடியுமா? இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கா? ஏன்னா இது மாதிரி எத்தனை இருக்குது, இன்னும் என்னென்ன கிங்டமில் என்ன மாதிரிலாம் கட்டியிருக்காங்கன்னு இதெல்லாம் நினச்சி பார்க்கலே அது. இப்போ ஏதோ மார்பிள்ஸு, டைல்ஸ்லாம் ஏதோ அந்த மாதிரி பெருசாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அந்த காலத்தில் அந்த வருஷத்துல எப்படி இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கல பிரமிப்பு தான். ஸோ இப்போ மணி 5:30 ஆச்சு. 5:30 மணி வந்து க்ளோசிங் டைம். ஸோ இப்போ எல்லாம் வெளில போயிட்டுருக்கோம். சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. என்ன பிளான்னு தெரியல, பார்க்கலாம். அதான் எந்த பிளானுமே இல்லை, அதான் பிளான்.